ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கிரேப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் விதை இருக்கிற அந்த கருப்பு கலர் ட்ரை கிரேப்ஸை பற்றி தான் அதிகமாக பார்க்க போகிறோம். அதோட மருத்துவ குணங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரேப்ஸில் அதுவும் விதை இருக்கிற பொருளை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, விதை இல்லாத பொருளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மலட்டுத்தன்மைகள் வரும். ஸோ அப்புறம் நம்ம இந்த குறைவான வயசில் பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் என்றைக்குமே விதை இருக்கிற பொருளை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை கிரேப்ஸை நம்ம தண்ணியில் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு அதை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த சாரை ஃபில்ட்ரு பண்ணி அதை குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ அப்படி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். நம்ம உடம்புல நோய் கிருமிகள் எதுவுமே வராத அளவுக்கு இந்த கிரேப்ஸ் அந்தளவுக்கு நமக்கு உதவி பண்ணும். ஏன்னா இதில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ஸோ நம்ம பொதுவாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வாய் சுற்றி நிறைய புண்கள் வரும். அது இந்த கிரேப்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எலும்பும் சதைகளும் நல்லா வலுப்பெறும். இது அதிகமாக பருகிறதுனால நம்ம நரம்பு மண்டலமும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற இந்த கிரேப்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கிரேப்ஸை சாப்பிட்றதுனால நம்ம மூட்டு வலி, கைகால் வலி இதை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்கு பொதுவாக இதை கொடுக்கும்போது மலச்சிக்கல் நம்ம சீக்கிரமாகவே சரியாகும். இந்த ட்ரை கிரேப் ஜூஸை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கிளைமேட் சேஞ்சினால் வர சளி தொல்லைகள் முற்றிலுமாகவே நின்று போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியவங்களுக்கு சரும பிரச்சனைகள், முகப்பொரு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை அப்டேட்டாக தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பின்னாடி வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.